திருமதி ஜெயந்தி, என்ன நடந்தது? பெண்கள் இருக்கிறப்ப ஒரு சொந்த வீட்டில் தான் இருந்தோம். அந்த வீடு ஏற்கனவே மிளாய்க்காரன் வித்த வீடு பொறுத்து அப்பா வாங்கிட்டாரு. அந்த வீட்டில் நாங்கள் இருந்தோம். இருக்கிறப்ப போய் இருந்து ஒரு மாதம் தான். ஒரு மாதத்துலேயே நல்லா ஒரு கட்ட உருவம் வீட்டுல வந்து நல்லா முடி வீட்டு கை எல்லாம் பெருசா இருக்கு. உருவம் எல்லாம் கட்டையா இருக்கு, ஆனா முடி அகலமா இருக்கு. அந்த உருவம் வந்து வீட்டுல வருது. யாரு கண்ணுக்கும் தெரியல, ஆனா என் கண்ணுக்கு தெரியுது. நான் சொல்றாமா அந்த மாதிரி உள்ள வருதுன்ற யாரும் நம்ப மாட்டாங்க. அப்புறம் அப்படியே இருந்துகிட்டே இருந்தோன்னே அவங்களும் எதுவும் எடுத்துக்கல. ஏதோ அப்ப சின்ன பிள்ளையா இருக்கறனால ஏதோ சொல்லிட்டு விளையாட்டுக்கு சொல்றான் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் எல்லாம் வால்ல பசி தூங்கிட்டு இருக்கிறப்ப எங்க அக்கா தூங்கிட்டு இருந்தாங்க. எங்க அக்காவை அமுக்கி அவங்க மூச்சு விட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க திணற உட்காந்த பிறகு அப்பதான் வீட்டுல எல்லாத்துக்கும் தெரிஞ்சு ஒரு வீட்டுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு. அந்த அந்த உருவம் வந்து பாக்க எப்படி இருக்குன்னு சொன்னீங்க? கட்டையா, ஆனா கையெல்லாம் நீட்டா இருந்துச்சா? கட்டையா இருக்குக்கா, கையெல்லாம் கட்டை, முடி அகலமா நீட்டா இருக்கு, கண்ணு பெரிய கண்ணு, சோப்பு கண்ணு, ஒரு கோரப்பல்லு. அப்புறம் சொல்றப்ப யாரும் நம்பல. அப்புறம் அக்காவை ரொம்ப தொந்தரவு பண்ணிச்சது. அக்காவை தொந்தரவு பண்ணத கூட சரி விட்டுருவோமே, அதே போயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க எல்லாம் அமைதியாவே இருந்தோம் வீட்டுல. அப்ப ஒரு நாள் வீட்டுல யாருமே இல்ல, நானே அம்மா. பின்னால குசினி இல்ல, தடபுரா அடிக்கடி சத்தம் கேட்டுச்சு. அடிக்கடி சத்தம் கேட்கிறப்ப நாங்க எல்லாம் ஏதோ பூனையா இருக்கும் அப்படின்ட்டு படுத்துட்டோம். அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணாடி வந்து நெகத்துல கீரை மீறி ஒரு சத்தம் கேட்டுச்சு. சத்தம் கேட்டோன்னே எல்லாம் அமைதியா படுத்திருந்தோம். அமைதியா படுத்திருந்து பார்த்தா நல்லா இவ்வளவு கட்டியா உருவம் குசினில இருந்து ஹோலுக்கு வருது. அப்ப நாங்க ஒரு பெரிய ஒரு மீன் வளர்த்துருந்தோம். அந்த மீன் வந்து மீன் தொட்டி வந்து இங்கிட்டும் ஒரே தண்ணி அடி. அந்த மீனுக்கு தெரியுது வருது அப்படின்னு தெரியுது. அப்புறம் ஒரு 2-3 நாளா வீட்டுல இல்லக்கா, வீட்டுல இருந்து வெளியாயிட்டு அப்புறம் சொந்தக்காரங்க வீட்டுல போய் தங்கிக்கிட்டோம். அப்புறம் ஒரு உஸ்தாட்டி வர வச்சு அப்புறம் அவர் வந்து இன்னும் இதெல்லாம் படிச்சு ஓத விட்டு அப்ப அவர் சொன்னாரு, இது வந்து வீட்டுல வளர்த்து விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப வந்து அது வந்து நீங்க இருக்கிறனால நீங்க சாமிக்கு பூஜை செய்யறதுனால அதெல்லாம் இருக்க முடியல, தொந்தரவு கொடுக்குது. அப்புறம் ஒரு மாதிரி சாம்பிராணி போக்க அவரோட இதுல வீடு பூரா காமிச்சோன்னா அவர் சொல்லிட்டாரு, அது வெளியாயிருச்சு, இதுக்கு மேல உங்களுக்கு தொந்தரவு பண்ணாது அப்படின்னு சொன்னாரு. ஆனா கடைசியா வெளியாகி எங்கேயும் போலக்கா. எங்க வீட்டு தென்னை மரத்துக்கிட்ட உட்காந்துட்டு இருந்துச்சு. ஆனா வீட்டுல வர முடியல, அது வெளி பொறுத்த மரத்துல உட்காந்துருக்கு. இது யார் பார்த்தா? இது பார்த்தது வந்து எங்க அண்ணன் பார்த்தாங்க. அதே மாரி முடி பெரிய கண்ணு மட்டும் தான் சோர்ந்து, அதெல்லாம் ரத்த கலர்ல இருந்துச்சு கண்ணு. மரத்துல உட்காந்துச்சு. மரத்துல உட்காந்துருந்தோன்னே அப்புறம் திருப்பி அதே உஸ்தாட்ட கூப்பிட்டு அப்புறம் சொன்னோம், அது வெளியே ஆகல, எங்க வீட்டு விண்ணுக்கே தான் உட்காந்துருக்கு அப்படின்னோன்னே அப்ப அவரு வந்து என்னமோ போத்தையெல்லாம் எடுத்துட்டு வந்து அதை என்னமோ போட்டு நான் எடுத்துட்டு போயிட்டேன், இதுக்கு மேலே உங்களுக்கு கச்சூர் பண்ணாது அப்படின்னு சொன்னாரு. அப்பயும் அது எங்கக்கா போவே இல்லக்கா, அந்த மரத்திலே தான் இருந்துச்சு. அப்ப அந்த டைம்ல நான் ஆக்சிடென்ட் ஆயிட்டேன். ஆக்சிடென்ட் ஆனோடனே ஹாஸ்பிட்டல் தெளிஞ்ச பெரிய ஹாஸ்பிட்டல் அங்க கொண்டு போனாங்க. அது எத்தினாலே வந்துருச்சுக்கா, அந்த ரத்த வாடியோட பின்னாலே வந்துருச்சு ஆஸ்பத்திரிக்கு. ஆஸ்பத்திரியில வந்து ஒரு ராத்திரி ஃபுல்லா நான் வாட்டில தான் இருந்தேன். அந்த வாட்டில வந்து என்னை காலு நோன்றது, பாத்ரூம் தண்ணி ஊத்துற சத்தம் இப்பெல்லாம் ரொம்ப கேட்டுச்சு. அப்புறம் எனக்கு அந்த ஆஸ்பத்திரியில எனக்கும் பேய் பிடிச்சி அம்மா ரொம்ப பயந்தாங்க. அப்ப டாக்டருங்கெல்லாம் வந்து நர்ஸ் வந்து எமர்ஜென்சி இதுக்கு பெல் அடிச்சோன்னா அவங்க வந்து ஊசி போட்டுட்டு நல்லா சுமாயம் பண்ணுங்க, ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதோட மறுநாள் காலையில எழுப்பி பார்த்தோம், இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த பெட்டுல வந்து ஏற்கனவே 2 குழந்தைங்க இறந்துட்டாங்களா. அப்ப இதுவும் அது வந்தோன்னா ரொம்ப விளையாட்டுத்தனமா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா மறுநாளே அம்மா கும்பிட்ட சாமி தான் என்னை காப்பாத்துருச்சு. அதோட மறுநாள் பேர் விட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தோன்னா அங்க ஒருத்தர் சாமி பாக்குறாரு, அங்க போய் மந்திரிச்சு முடிக்கெல்லாம் கட்டி விட்டு அப்புறம் தான் நான் வீட்டு வெளியே கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இல்ல, அதோட அந்த பிரச்சனை இல்லக்கா. அப்புறம் சாமி பத்திரத்துல சொன்னாங்க, இது வந்து முத அந்த வீட்டுக்கு வந்தோன்னு என் கண்ணுல அந்த கண்ணுக்கு நான் பார்த்தோன்னா அது வந்து பின்னாலே தொடர்ந்துருச்சா. அந்த காலை அடிபட்டது கூட அது ஒரு சூழ்நிலை தான், அது செஞ்ச வேலை தான். இப்படி ரொம்ப வருஷம் அந்த வீட்டுல வந்து எல்லாம் மேய்க்காரவங்க எல்லாம் வச்சு அதுக்கு சாப்பாடு போட்டு அதுக்கு தனியா பூஜை செஞ்சு எல்லாம் பார்த்தோன்னே இப்ப தமிழுங்க நம்ம சாமி வந்து கும்பிட்டோன்னா அதான் அது வீட்டுல இருக்க முடியல. இந்த விபத்தும் அதனாலதான் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்களா? ஆமாக்கா, அதனால ஏற்பட்டு. என்ன மாதிரி விபத்து, என்ன நடந்தது? தென்னை மரம் இப்படி இருந்துச்சுன்னா வீட்டு மணிக்கு பெரிய ஹைவே இருக்கும், ரோடு. நம்ம வீடு வந்து ஹைவே ஓரத்துல தான் இருக்கும் வீடு. அங்கிட்டு நான் போறப்பதான் காடியில வந்து அடிச்சுட்டான்.
அப்ப அந்த தென்னை அந்த ரோட்டுக்கும் கிட்ட முச்சிஞ்சி தானே 3 முச்சிஞ்சி கரெக்டா அந்த 3 முச்சிஞ்சில நடந்துச்சு. நீங்க பேர் விட்டு வீட்டுக்கு வந்ததும் திருப்பி அதே உருவம் வந்து அந்த தென்னை மரத்துக்கிட்ட வந்துருச்சா இல்ல அது ஹாஸ்பிட்டல்லே செட்டில் டவுன் ஆயிடுச்சா? திருப்பி பேர் விட்டு வீட்டுக்கு வந்தோன்னா அதுக்கு வீட்டுல அங்க தெரிஞ்ச ஒருத்தர் தமிழ் பாப்பாரு சாமி, அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அப்ப அவரு கால்ல கயிறுலாம் கட்டி விட்டு மந்திரிச்சு விட்டு அப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாரு, தென்னை மரத்துல போயிட்டு துணி கட்டி விட்டாரு. அவர் நம்மளோட சாமி பட்டு துணியை கட்டி விட்டு இங்க இருக்கிறதுனா வந்து யாரும் எந்த தொந்தரவு பண்ணாத, போறதுனா நீ போயிரு அப்படின்னு சொல்லி அவர் என்னமோ பேசி என்னமோ செஞ்சாரு. அதோட அந்த தென்னை மரத்துல நல்லா காய் காய்க்கிற தென்னை மரம் காய் காய்க்காமே அப்படியே ஒரு மாதிரியா காஞ்சி போயிடுச்சு. ஏன்னா வீட்டுக்கு வாசலுக்கு நேரம் இருக்கிறதுனால அந்த மரத்தை வெட்டிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையும் வரல, வெட்டணும்னு பிரச்சனையும் வரல. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் திருமதி பிரியா, என்ன நடந்தது? ஓகே, இந்த சம்பவம் நடந்து ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. எங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க. இந்த வீட்டுல தான் நாங்க எடுத்தோம், எங்க அம்மாவை எடுத்தோம். எங்க அம்மா கொண்டுட்டு போயிட்டு புதைச்சாச்சு. புதைச்சிட்டு வந்த கையோடே வந்து வீட்டுக்கு வந்து அன்னைக்கு நைட்டே வந்து எங்க அம்மா வந்து எங்களெல்லாம் வந்து பாத்துட்டு போனாங்க. அவங்களோட உருவத்தை வந்து நாங்கெல்லாம் பார்த்தோம். நான் பார்த்தேன், என் மக பார்த்தாங்க, எங்க வீட்டுக்காரு அவங்க அப்படியே போறாங்க. குசினிக்கு போறது வர்றது எல்லாம் தெரியுது. நீங்க பார்த்து ஒரு மாதிரி பயந்து இருப்பீங்களே. ஆனா போறாங்க அவங்க வந்து எங்க அம்மா வந்து பின்னாடி ஜடை போட்டிருப்பாங்க. அப்ப அவங்களோட பின்னாடி அந்த உருவம் அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து அவங்க கிட்ட வந்து எனக்கு தெரியும் நீங்க இங்கதான் இருக்கீங்க அப்படி சொல்லி அழுவ ஆரம்பிச்சேன் நானு. அப்ப அழுவ ஆரம்பிச்சோன்னா அவங்க என்ன பண்ணாங்க, கனவுல வந்து என்கிட்ட சொன்னாங்க, என்னோட இது வந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீ வந்து பிள்ளைங்களை பாரு அப்படி சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. கடைசியா அவங்க அது மாதிரிதான் என்கிட்ட சொன்ன அந்த வார்த்தை. அப்புறம் சொல்லி முடிச்ச கையோட 16 நாள் வந்துருச்சு. 16 நாள் என்ன பண்ணோம், கருமதிலாம் வச்சுட்டு நாங்க பூஜை எல்லாம் போட்டுட்டு விடிய காலையில படுத்துட்டோம். எல்லாம் முடிச்சுட்டு படுத்துட்டோம். படுத்த கையோட அன்னைக்கு நைட்டு அந்த 16 முடிச்சுட்டு வந்த கையோட அன்னைக்கு நைட்டு மக்கிய நல்லா கவுச்சு கலந்துட்டு எல்லாம் போயிட்டாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருந்தாங்க, எல்லாமே போயிட்டாங்க. போயிட்ட கையோட நாங்க என்ன பண்ணிட்டோம், படுக்க போயிட்டோம். படுக்க போன கையோட படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கோம். எங்க அம்மாவோட உருவம், எங்க அம்மா வந்துட்டு என்னோட 2வது மக மேல வந்து ரொம்ப சயங்கா இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க இறக்குறப்ப அவங்களுக்கு வந்து 6 வயசு என் மகளுக்கு. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அங்கேருந்து வந்துட்டு என்னோட 2வது மக வந்து படுத்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து முத்தம் கொடுத்துட்டு நெத்தியில முத்தம் கொடுத்துட்டு அவங்க போறாங்க. அப்ப என் மக என்ன பண்றாங்க, போரைய போத்துறாங்க, திறக்குறாங்க. அவங்க பாட்டியை பாக்குறாங்க. அவங்க வந்து போரைய போத்துறாங்க, திறக்குறாங்க. அவங்க வந்து பார்த்து வந்து சிரிக்கிறாங்க. இத வந்து என்னோட ஹஸ்பண்ட் பாத்துட்டாரு. ஏன்டா திடீர்னு இவங்க இந்த மாதிரி போரை போத்திட்டு படுத்துக்கிட்டு இந்த மாதிரி அவங்க திறந்து பாத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு அவர் நைஸா அப்படியே லேசா கழுத்தை எங்க திருப்பி பார்த்தாரு. எங்க அம்மாவோட உருவம் வந்து அங்க நிக்கிறாங்களா எங்க அம்மா. அப்புறம் அது முடிஞ்ச கையோட ஒரு 2-3 மாசம் சென்று என் மக வந்து கீழே விழுந்துட்டாங்க. கீழே வந்து அவங்களுக்கு வந்து உதடுல வந்து காயம் பட்டுருச்சு. அவங்க எப்போதும் என்ன பண்ணுவாங்க, அவங்க சின்னவங்களுக்கு என்ன காயம் பட்டாலும் ஏதாச்சும் ஒரு மருந்து எடுத்தோ இல்ல எண்ணெய் எடுத்தோ அவங்களுக்கு வந்து வச்சிருவாங்க எப்போதுமே. அப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அன்னைக்கு கீழே வந்து உதடுல காயப்பட்டோன்னு அவங்க ரொம்ப சைட் ஆயிட்டாங்க. ஏன்னா பக்கத்துல அவங்க பாட்டி இல்லைல்ல. அப்ப அவங்களுக்கு அந்த ஞாபகம் வந்திருக்கும் போல சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்புறம் அழுந்துகிட்டே படுத்துட்டாங்க. அவங்க வந்து படுத்து தூங்கிட்டாங்க. படுத்து தூங்கிட்டு விடியக்கால அதே மாதிரி எங்க அம்மா எங்க அம்மா வராங்களாம், மேலேருந்து வராங்களாம். வந்து அவங்க பக்கத்துல வந்து அவங்களுக்கு அந்த உதடுல வந்து மருந்து வச்சுட்டு மருந்து எடுத்து வந்திருக்காங்க. அவங்க மருந்துலாம் பார்த்தாங்க. என் மக மருந்து எடுத்து வச்சுட்டு அவங்க போறத வந்து என் மக பாத்துருக்காங்க. அப்ப வந்து எழுப்பி வந்து சொல்லியிருக்காங்க, பாட்டி இங்க வந்து எனக்கு வந்து மருந்து வச்சுட்டு எனக்கு நெத்தியில முத்தம் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு. அப்ப எங்கனால நம்ப கூட முடியல அந்த விஷயத்த, இப்படி இருக்குமா அப்படின்ட்டுன்னு. அப்பதான் தெரியுது அவங்க நெசமாலே அவங்க வந்திருக்காங்க, அவங்கள வந்து பாத்துருக்காங்க.
அந்த காட்சி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்கனாலையும் இவங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலன்னு நினைக்கிறேன். உங்க டாக்டர் வந்து சொன்னாங்களே மருந்து வச்சுட்டு போனாங்கன்ட்டு. ஆனா மருந்து கையில வச்சிருப்பாங்க. அந்த சின்னதா ஒரு பாட்டில் வச்சிருப்பாங்க அம்மா வந்து. அந்த சின்னதா ஒரு பாட்டில் தைலம் பாட்டில் வச்சிருப்பாங்க அவங்க வந்து எப்போதுமே. அந்த மருந்து எடுத்து அவங்க உதல்ல வச்சுட்டு அவங்களுக்கு நெத்தியில முத்தம் கொடுத்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்க போனாங்க. அப்ப நான் என் மகிட்ட கேட்டேன், பாட்டி வந்து எப்படி இருந்தாங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க, பாட்டி வந்து நோமலா தான் இருந்தாங்க, ஆனா சட்டை மட்டும் கலர் கலரா போட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. சட்டை மட்டும் அவங்களோட சட்டை மட்டும் நீட்டா இருந்துச்சுன்னா அது கலர் கலரா இருந்துச்சு, நான் பார்த்தேன். அவங்க பயப்படலையா இல்ல வேற கேள்வி கேட்கலையா? அவங்க பாட்டியை பார்த்துட்டு அவங்களுக்கு சந்தோஷம் வந்துருச்சு. அவங்க ஏன்னா அவங்க தான் ரொம்ப சயங்கா வந்து அவங்க பாட்டி தான் அவங்க ரொம்ப சயங்கா இருப்பாங்க. அவங்க என்ன வரைக்கும் சொல்லி அழுவாங்க அவங்க. ஆனா அவங்க கேள்வி கேட்கல, பாட்டி வந்து இறந்துட்டாங்களேமா எப்படிமா வந்தாங்க அப்படின்னு எதுவும் கேட்கலையா? அப்படிலாம் ஒண்ணு கேட்கல அவங்க வந்து. ஆனா அவங்களுக்கு வந்து தெரியும் பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து தெரியுது. ஆனா அவங்க சயங்கம் பண்றப்ப வந்து அவங்க அதை வந்து எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு பாட்டி சயங்கம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து தலையில வந்து பிளஸிங் பண்ணிட்டு அவங்களுக்கு நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்து தான் அவங்க போனாங்களாம். அதுதான் கடைசியா இல்ல அதுக்கப்புறமும் வந்தாங்களா? அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அவங்க வரலையா. அவங்கதான் ரொம்ப சொல்லிக்கிட்டு ரொம்ப சோகமா இருப்பாங்க அவங்க. அதுதான் அவங்களோட கடைசி இது. உங்க கணவர் ஒரு வாட்டி பார்த்தாரு இல்லையா, அவங்க வந்து உங்க மகளுக்கு முத்தம் கொடுக்கறத தூங்கும் போது. சோ அப்ப உங்க கணவர் பயந்தாரா இல்ல அதை எப்படி ஏத்துக்கிட்டாரு? அவரு வந்து திடுக்குன்னு, ஏன்னா அவர் பக்கத்துல படுத்திருந்தாங்க அவங்க வந்து. அப்ப திடுக்குன்னு ஒரு உருவம் வந்து நிக்கிறது வந்து அவர் பார்த்து ரொம்ப அப்படியே இதாயிட்டாரு. இப்ப திடீர்னு என்ன லைட்லாம் அடைச்சிருக்கும், இப்போ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு ரொம்ப இதாயிட்டாரு. நல்லா பாக்குறாரா எங்க அம்மாவா, அவர் தெரியாத மாதிரி அப்படியே படுத்துட்டாரு. அவர் படுத்துட்டாரு. அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கு அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு. அப்ப மக்கள் வந்து என் மக காலையில ஏஞ்சோன்னா எங்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொன்னாங்க, என் ஹஸ்பண்டுக்கிட்டையும் சொன்னாங்க இந்த மாதிரி அப்படின்னு. அப்புறம் அவருக்கு தான் 100% அப்பதான் நம்ம நேரம் அம்மா வந்திருக்கிறாங்க, வந்து அவங்கள பாத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு. அவங்க என்ன வரைக்கும் சொல்லி அழுவுற ஒரே விஷயம் அவங்க பாட்டி விட்டுட்டு அவங்கள போனது. இந்த மாதிரி புரியாத புதிர் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? மர்ம தேசத்துல பேசணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 036-493-3333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK. லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகவல், இது மர்ம தேசம். திரிஷான், என்ன நடந்துச்சு சொல்லுங்க. இது வந்து என்னோட ஒய்ஃப்க்கு நடந்த ஒரு விஷயம். அவங்க சின்ன வயசுல நடந்த விஷயம். அவங்க தங்கியிருந்த இடம் பேரு வந்து கொக்ரைன் குவார்டர்ஸ். அது ரொம்ப ஃபேமஸான ஒரு குவார்டர்ஸா இருந்துச்சு அந்த காலத்துல. இது என்ன ஆச்சுன்னா, ரீசென்ட்லி ஒரு 2018 போல எங்க 2 பேத்துக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு நாங்க போயிட்டு ஓலைச்சுவடி பாக்குறதுக்கு. ஸோ அந்த ஓலைச்சுவடி பார்க்கும்போது அவங்க ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ரொம்ப நாளாவே அவங்க சின்ன பிள்ளையில இருந்தே அவங்க அம்மா அப்பாவை தொடர்ந்து வந்திருக்கிற ஒரு தீய சக்தி, ஒரு உருவம் வந்து இன்ன வரைக்கும் இவங்களை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இது சம்பந்தப்பட்டு என்ன விஷயம்னாங்க, ஒரு 1977 வந்து அவங்க ஒய்ஃபோட அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் பண்ண புதுசுல வந்து இந்த கொக்ரைன் குவார்டர்ஸ்ல வந்து மூவ் பண்ணாங்க. அந்த குவார்டர்ஸ் வந்து ஆக்சுவலி பிரிட்டிஷ் காலத்துல கட்டப்பட்ட குவார்டர்ஸ். ரொம்ப பெருசா இருக்கும் வீடு, 2 மாடி வீடு, ரொம்ப பெருசா இருக்கும் வீடு, அகலமா இருக்கும். ஒரு 2 லிவிங் ஹால் இருக்கிற மாதிரி ஒரு வீடு இருக்கும். அவங்க ஃபாதர் வந்து ஆக்சுவலி கவர்மெண்ட் சர்வெண்ட் இருந்தாங்க. ஸோ அந்த குவார்டர்ஸ்ல தங்கியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து இவங்க பிறந்து இவங்களுக்கு 3 வயசு இருக்கும்போது, இவங்க அண்ணனுக்கு வந்து ஒரு 7 வயசு இருக்கும்போது, இவங்க முதல்ல அந்த வீட்டுல ஒரு ஸ்டோர் ரூம் ஓரத்துல வந்து இந்த உருவம், கருப்பு உருவம் உட்கார்ந்து இருக்கிறத முதல்ல பார்த்தது அப்பதாங்க. ஸோ இவங்க 3 வயசு, இவங்களுக்கு 6 வயசு தெரியல என்ன விஷயம், என்னத்த பாக்குறாங்க, இல்ல ஒரு நிழலா என்னன்னு தெரியாதனால அப்படியே விட்டுட்டாங்க. அப்ப போக அந்த உருவம் வந்து அடிக்கடி அவங்க பார்க்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த உருவத்தை. இவங்க வீட்டுக்கு பின்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஸ்டோர் ரூமுக்கு பின்னாடி வந்து ஒரு விழுது இருக்கிற ஒரு மரம், காட்டு மரம் ஒண்ணு இருக்குது. அவங்க உள்ளவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மரம் வந்து ஆக்சுவலி அந்த இடத்துல வளரக்கூடிய
ஒரு மரம் கிடையாது. ஏன்னா அங்க எல்லாமே சாதாரண மரமா தான் இருந்துச்சு. இது ஒரு மரம் தான், அந்த காட்டு மரம், விழுது உள்ள மரம், ரொம்ப பெருசா அடர்த்தியா இருந்துச்சு அந்த மரம். அப்ப என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாள் சேர்ந்து வந்து 2-3 இன்சிடென்ட் ஆரம்பிச்சிச்சு. குறிப்பா இவங்க அம்மாவை குறி வச்சு 2-3 இன்சிடென்ட் ஆரம்பிச்சு. முதல் இன்சிடென்ட் என்னன்னா, அவங்க அம்மா கிச்சன்ல குக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கிச்சன்ல இருந்து திரும்பி பார்த்தா பாத்ரூம்ல உள்ள மேல ஜன்னல்ல வந்து ஆளு நிக்கிற தலை வியூ மட்டும் தெரியும். சோ அவங்க அப்பா வந்து அங்க குளிச்சுக்கிட்டு இருக்காரு, அவங்க அம்மா சமைச்சிட்டு இருக்கும் போது இப்ப திரும்பி பார்க்கும் போது அவருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து ஒரு உருவம் அப்படியே உடம்பு முழுசும் ஒரு துணியை போத்திக்கிட்டு நின்றுகிட்டு இருக்க ஒரு உருவம் ஒரு பெரிய கோடாலியை எடுத்து அவர் ஓங்கி அவர் தலையை குறி வச்சு வெட்டுற மாதிரி ஒரு காட்சியை பார்த்தாங்க. அந்த உருவம் கருப்பா தான் இருக்குது, அந்த உருவத்துக்கு மூஞ்சிலாம் ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் 2வது வாட்டி என்ன ஆச்சுன்னா, அந்த இன்சிடென்ட் முடிஞ்ச கையோடய கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து திருப்பி வந்து எண்ணெயில நிறைய பேன்ல நிறைய எண்ணெய் ஊற்றி ஒரு பொரிக்கிறதுக்கு அவங்க செட் பண்ணிட்டு இருக்கும்போது எண்ணெய் சூடா இருக்கும்போது அந்த சட்டி தன்னாலே அப்படியே மேல வந்து அவங்க உடம்புல கொட்டிடுச்சு. அவங்க உடம்பு முழுசும் பேர்ன் பண்ணிடுச்சு. ஆக்சுவலி இது வந்து ஆக்சிடென்டா நடந்தது. ஏன்னா அவங்க அம்மா வந்து கிச்சன்ல அடிக்கடி சமைக்கிற ஒரு ஆளு, அவங்க எக்ஸ்பர்ட். ஸோ அவங்க பண்ண ஒரு ஃபால்ட்டா இருக்கிற மாதிரி தெரியல, தன்னாலே மேல கொட்டிடுச்சு. ஸோ இது கொட்டினோட ரொம்ப பதவி போயிட்டாங்க. வீட்டுல வந்து சந்தேகப்பட்டாங்க, ஓகே இது என்னமோ ஒரு ஃபனியா இருக்குது, பிள்ளைங்களும் வேற பார்த்து இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப வந்து ஒரு இந்தியன் பிரிஸ்ட வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோடனே அந்த இந்தியன் பிரிஸ்ட் வீட்டுக்கு உள்ளுக்கு வந்த உடனே சொல்லிட்டாரா, இங்க எந்த விதமான பூஜையும் நடத்தி இல்ல எந்த பரிகாரமும் செஞ்சு இங்க இருக்கிற உருவத்தை வெளியாக்க முடியாது. ஏன்னா இது பழங்காலத்து ஒரு உருவம், ரொம்ப நாளுக்கு முன்னுக்கு 70-80 வருஷத்துக்கு முன்னுக்கு இருக்கிற உருவம் ரொம்ப பெருசாகி இந்த இடத்துல குடியாயிருச்சு. சோ இதை வந்து விரட்டணும்னு நம்ம நினைச்சோம், நமக்கு தான் ஆபத்து ஏற்படும். குறிப்பா அவங்க அப்பாட்ட சொன்னாராம், குறிப்பா உங்களோட மனைவிக்கு உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த உருவத்துக்கு வந்து உங்க கூட வாழணும்னு ஆசை வந்துருச்சு. சோ அதனால உங்க மனைவியை எது வேணாலும் இது செய்யும், உடனடியா பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு வெளியாயிருங்க இந்த வீட்டை விட்டுன்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்துல வந்து என்னாச்சுன்னா, இவங்களோட ஃபைனான்சியல் டிஃபிகல்டிஸ் இருந்தனால அவங்களால வேற வீட்டுக்கு சேவாய்க்கெல்லாம் இருக்க முடியல. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேற வழி இல்லை, இந்த வீட்டுல தான் இருந்தாகணும், ஆண்டவன் நம்மளை காப்பாற்றோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கேயே இருந்தாங்க அந்த வீட்லயே. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா, கொஞ்ச நாள்ல வந்து மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு இவங்க வீட்டுல டிஸ்டர்பன்ஸ். இவங்க அப்பா வந்து வேலைக்கு பிறந்தா வேலையில வந்து ஓவர் டைம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சொல்லிட்டு போயிடுவாரு. அவங்க வந்து ஆபீஸ்க்கு போன் அடிக்கவே மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. ஒரு நாள் என்னாச்சுன்னா, அவர் வேலையில இருக்கும்போது 5-6 வாட்டி இவங்க போன் பண்ணி எப்போ வரேன்னு கேட்கறேன்னு டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. அவருக்கு வேற வழி இல்லாம ஓவர் டைம் பாதியோட நிப்பாடிட்டு வீட்டுக்கு வந்துட்டு, எதுக்கு இவ்வளவு நாள் நீ தான் எப்போதும் கூப்பிட மாட்டேன், ஏன் இன்னைக்கு இவ்வளவு கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்றேன் நீ வீட்டுக்கு வரதுக்குன்ட்டு. அவங்க சொன்னாங்கன்னா, அறவே நான் கால் பண்ணவே இல்லை, எனக்கு தான் தெரியுமே நீங்க லேட்டா வந்தீங்கன்னா நான் கால் பண்ண மாட்டேன், ஓடி சேர்றது நல்லது தானே அப்படின்னு நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் எங்க கால் பண்ணேன், அறவே இல்லைன்றாங்க. அப்படின்னா இந்த உருவம் தான் அவருக்கு கால் பண்ணி அவர் வீட்டுக்கு வரணும், அவரை பார்க்கணுன்றதுக்காக அது கால் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது நடந்த பிறகு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, இன்னும் டிஸ்டர்ப் ஆகிட்டு அப்புறம் அவங்க சொந்தக்காரவங்க மூலியமா ஒரு பிரிஸ்ட் வந்தாரு அந்த வீட்டுக்கு. அந்த பிரிஸ்ட் வந்து அந்த டைம்ல ரொம்ப ஃபேமஸான பிரிஸ்டா, அந்த ஒரு 80s டைம்ல வச்சுங்களேன், ஃபேமஸான பிரிஸ்டா. அப்படியே இருங்க லைன்ல, பாட்டுக்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பேசலாம். மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகவல், இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஸோ அவரு வந்து என்ன, அந்த வாசல்ல, ஏன்னா அவங்க வீட்டுக்கு முன்னுக்கு வந்து ஒரு கம்பவுண்ட் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு வெளிகேட் இருக்கும். அந்த வெளிகேட்டை திறந்து உள்ளுக்கு புந்தோடனே அவருக்கு ரொம்ப அன்ஈஸி ஆயிடுச்சு, வேர்த்து மூஞ்செல்லாம் சூப்பாகி அவர் சொல்லிட்டாரு, இது ரொம்ப பெரிய ஈவலா இருக்குதுங்க, நான் இருந்தாலும் பரவாயில்ல, நான் ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உள்ளுக்கு போறேன்னு சொல்லிட்டாரு. அவர் ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்கு பூந்தாரு. அந்த உள்ளுக்கு பூந்துட்டு வீடு முழுசும் அப்படி நடந்து போயிட்டு அவர் சொன்னாரு, இந்த ஸ்டோர் ரூம்ல தான் இந்த உருவம் உட்கார்ந்து இருக்குது, இதோட வீடு வந்து இந்த வீடு இல்ல, அந்த பின்னாடி நிக்கிறதுல அந்த விழுது உள்ள மரம், அதுலதான் அது வாழ்ந்துகிட்டு இருக்கு.
உங்களால முடிஞ்ச அந்த மரத்தை வெட்டிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மரத்தை வெட்டிட்டா அது தங்கி இருக்கிற இடம் இருக்காது, ஸோ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கூப்பிட்டு ரெண்டு மூணு மலாய்க்காரங்க வந்தாங்க வெட்ட சொல்லி, மரத்தை வெட்ட சொல்லி. அவங்களுக்கு தெரியல என்ன மரம் என்னன்னு தெரியாது. வந்து அந்த ஸ்பாட்ல வந்து அவங்க நின்று பார்க்கும்போது அவங்களார குச்சுன்னு பேசிட்டாங்களா தனியா. பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டாங்களா அவங்க அப்பா கிட்ட, இங்க பாருங்க இந்த மரம் வந்து சாதாரண மரம் இல்ல, இது பாக்குறதுக்கு எங்களுக்கு தெரியுது சம்திங் இஸ் ராங்ட்டு, அதனால இந்த மரத்தை வெட்டுறவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன், அதனால இந்த மரத்தை வெட்ட முடியாது, வெரி சாரி, வேற கான்ட்ராக்டரும் வெட்ட சொல்லாதீங்க, நீங்க சரியில்லைங்க, எங்களுக்கு சரியா படல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போயிட்டாங்க. ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, அன்பார்ச்சுனேட்லி 1991 வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அந்த வீட்டில் இருக்கும்போது, அந்த வீட்டில் இறக்கும் போது இது ஒன்றும் பெரிய அதிசயம்னா, அவங்க வீட்டில் அவங்க பூந்தோடனே, அதுவும் 1977 ஒரு மாங்காய் மரம் நட்டு வச்சு வளர்த்தாங்க. அந்த மரம் வந்து அவங்க அம்மா இறக்குற வரைக்கும் எந்த விதமான காயோ பூவோ எதுவுமே காய்க்கல. அந்த மரம் அவங்க அம்மா இறந்து 2வது மாசத்துல அந்த மரத்துல வந்து பூ பூத்து காயெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு பெரிய அதிசயமா இருக்கு. ஏன்னா அந்த மாமரத்துல எந்த காயோ எந்த பூவும் எதுவுமே நடக்கல. அந்த மாமரத்துல இவங்க இறந்த கையோட தான் அது நடந்துச்சு. அது என்னமோ ஒரு சைன் மாதிரி தோணுச்சு அவங்களுக்கு. கடைசியா அவங்க அம்மா இறந்த பிறகு இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு அவரும் பயந்துட்டாரு, பிள்ளைங்களுக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படின்ட்டு அந்த நேரம் இருக்கும்போது. ஸோ அந்த வீட்டை விட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டு சிலாயாங்கில் ஒரு வீட்டுல போய், அவங்க அக்கா வீடு, ஆக்சுவலி அவங்க அம்மாவோட தாத்தாவோட வீடு, அங்க போய் தங்கியிருந்தாங்க. அங்க சிலாயாங்கில் தங்கி இருக்கும் போது 1998 ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இவர் எப்போதும் வேலைக்கு போயிட்டு அவங்க அப்பா வந்து லேட்டா தான் வருவார், ஒரு 2 மணி 3 மணி ஆகும் அவங்க வரத்துக்கு. வீட்டுக்கு வரும்போது வந்து அவங்க வீட்டுல இருக்கிற நாய்க்கு வந்து எப்போதுமே வந்து சாப்பாடு வாங்கிட்டு வருவாரு, புதுசா சுட கடையில எங்கேயாவது வாங்கிட்டு வருவாரு. ஒரு வாட்டி அவர் வந்து வாங்கிட்டு வந்து வாசல்ல நிக்கிறாரா கேட்டு மண்ணுக்கு. ஆனா நாய் ரொம்ப ஃபியர்ஸா குலைக்குது, அதாவது சங்கிலியை அறுத்துட்டு ஓடி இது பண்ற அளவுக்கு குலைக்குது. இவங்க கைய கடிக்கிறதுக்கு கூட வந்துருச்சு நாய், தாண்டி போகாம இருக்கிறதுக்கு. நாய் வந்து தடுக்குது இவங்களை அங்க போகாம இருக்கிறதுக்கு. இதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, என்னது ஏன் நாய் இப்படி குலைக்குது அப்பாவை பார்த்துட்டு, வழக்கமா வர்றவர் தானுட்டு. அப்புறம் டக்குன்னு அவங்க அத்தை என்ன பண்ணிட்டாங்க, வந்து பார்த்துட்டு நாய் குலைக்கிற சரியில்லை, நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் பேசாம கதவு சாத்திட்டாங்க. அவங்க அத்தை கதவு சாத்திட்டோன்னே நான் கொஞ்ச நேரம் சென்று வந்து நாய் குலைக்கிறது நிப்பாட்டிடுச்சு. கதவு ஜன்னலை திறந்து பார்த்தா அவங்க அப்பா அங்க இல்லை. அப்புறம் ஒரு 2 மணி நேரம் சென்று அவங்க அப்பா வராரு திருப்பி வீட்டுக்கு. நாய் ஃப்ரெண்ட்லியா குலைக்குது, கதவை திறந்து நாய்க்கு சாப்பாடு போட்டுட்டு உள்ளுக்கு போடுறாரு. ஸோ இதுல என்ன தெரிஞ்சுதான், அங்க வந்து நின்னது வந்து ஆக்சுவலி அவங்க அப்பா இல்ல, வேற ஏதோ உருவம். அவரு ஆக்சுவலா இப்பதான் வராரு. ஆமா, அவங்க சொல்லும்போது உண்மையிலே எனக்கு நம்ப முடியல. இது படத்துல உள்ள கதை மாதிரி இருந்துச்சு. அப்புறம் போ என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் ஸ்லாங் விட்டு கூட மாறிட்டு அவங்க வந்து அம்பாங்க வந்து எங்க தங்கியிருந்தாங்க. 2013 அவங்க அப்பாவும் பாஸ்ட் அவே. அப்ப நாங்க என்ன நினைச்சோம்னா, ஓகே இதெல்லாம் எப்பயோ நடந்துருச்சு, தாண்டிடுச்சு. ஆனா இப்ப 2018 நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஓலைச்சுவடியில சொன்னாங்க, இந்த மாதிரி பழைய உருவம் வந்து உங்களை தொடர்ந்து வருதுன்னு சொல்லும் போது நாங்க எதனாலன்னு கேட்டோம். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அந்த உருவம் வந்து ஆசைப்பட்டது அவங்க அப்பாவை. ஸோ அவங்க அப்பாவுக்கு எதிரியா இருந்தது அப்போ வந்து அவங்க அப்பாவோட ஒய்ஃபு. அவங்க அப்பாவுக்கு இன்னொரு ஆள் எதிரியா யாரா இருக்கவங்கன்னா, இன்னொரு தாய்மை உள்ளவங்க வந்து எங்க ஒய்ஃப். ஸோ அதனால அது அவங்க அண்ணனை தொடரல, ஆனா இதை தொடர்ந்து வந்துகிட்டு இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு 2 பரிகாரம் செய்ய சொன்னாங்க. 2 பரிகாரம் செஞ்சுட்டோம், இன்னும் 1 பாக்கி இருக்குது. இப்போ வரைக்கும் இதுதான் எங்களோட ஸ்டேட்டஸ். உங்க வாழ்க்கையிலும் மர்மமான சம்பவம் நடந்திருக்கா? அதை எங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-493-3333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.